சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான். எப்போ ஜென்மத்தில் ராகு வந்ததோ அப்போவே உலகியல் விஷயங்கள் எல்லாமே புரிய வந்துருச்சு. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், யார் எப்படி இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் இப்படின்னு எல்லா விஷயங்களையும் இந்த ராகு சொல்லி கொடுத்துருச்சு. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய தலைகுனிவு, எங்கே எதை செய்யணும், எங்கே எதை விடணும், ஒரு மனிதனுடைய உண்மை முகங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் கற்றுக்கிட்டோம். லைஃப்னால் நம்ம முன்னாடி எது மாதிரி நினச்சிட்டு இருந்தோமோ அப்படி இல்லை. லைஃப் இப்படி தான் போகும் அப்படிங்கிறத உணர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டார் ராகு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துருப்பார், கஷ்டப்படுத்தி தான் கொடுத்துருப்பார். ஸோ 2ஆம் இடத்துல சனி, ஒரு ஜென்மச்சனியாக இருந்து இப்போது 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி பகவானாக இருக்கார். கடைசி 2.5 வருஷத்தில் இருக்கீங்க. கும்பம் 1.5 வருஷ காலம் சனி இருக்கும். அதுக்கப்புறம் 7.5 சனியினுடைய பாதிப்பு முழுசாக நீங்கிடுது கும்பத்துக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கு. நல்ல விஷயம் தான். புதன் 5ல் இருக்கிறது, 5ஆம் அதிபதி 5ல் பலமாக இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2-11க்கு அதிபதி 6ல் மறைஞ்சிருந்தாலும் தன் வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். கூடவே சூரியன் அமர்ந்திருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி. ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கேது, அதில் ராசியில் ராகு இருக்குது. 7 வேறு 6ல் போய் மறையிறார் இந்த மாதம். ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு சேருகிறது. சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது 6ஆம் இடத்தில். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளானட்டரி பொசிஷன் தான். எல்லா விஷயங்களுக்கும் கிடையாது, சில விஷயங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேதுவும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல சூரியன் ஆடி 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்கு 5ஆம் இடத்துல. அடுத்ததாக ஆடி 10ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. இதான் சனி வக்ரமே ஆரம்பிக்குது. ஒரு பாசிட்டிவ் சைனில் ஒரு கிரீன் சிக்னல் தான் கும்பராசிக்கு. ஆடி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான பயிற்சி, ரொம்ப முக்கியமான பயிற்சி, சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன், 4-9க்கு அதிபதி. 7ஆம் இடத்துலேருந்து ராசி பார்க்க வரைக்கும் ஓகே தான். இப்போது 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர். 8ஆம் இடத்துல பலம் பெற்றாலும் பரவாயில்ல, 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகுது. இப்போ ஆயுள் ஸ்தானத்தில், அட்டமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பலவீனம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். டைட்டிலே அதான் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் ஆடி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப நல்ல விஷயம். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரைட், ரொம்ப ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயை பொறுத்த மட்டும். ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8-6ல் இருக்கிறது நன்மைனாலும் 5-6ல் மாறிடுது. அந்த அளவுக்கு ஒரு அங்கே நன்மையும் தீமையும் கலந்த விஷயமாக தான் இருக்குது புதனனுடைய நகர்வு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு கிரகங்களாக சொல்லும்போது அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% நடக்கும். இப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துலையும் அப்பவும் பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதை கிராஸ் பண்ணி தான் வரணும்.
ஆனால் லைஃப்பில் அது பெரிய சேஞ்சஸை கொடுத்துடாது, வாழ்வியல் மாற்றங்களை பெருசாக நம்ம இம்பேக்ட் பண்ணாது மசாபுத்தி இல்லை அப்படின்னா. அதை தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 6ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி 6ல். 7ஆம் அதிபதி முதல் 6ல் இருந்தால் நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் குருவோடு சேர்ந்துருக்கிறார். இருந்தாலும் நின்ன வீடு 6ஆம் இடம். குரு 2 அதிபதி, பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். மன வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. 11ஆம் இடத்திற்கும் மன வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படிங்கும்போது அந்த அதிபதியோட நம்ம போய் சேர்றோம், சூரியன் போய் சேர்ந்துருக்குது. அப்படிங்கும்போது இங்கே வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான தொந்தரவை அது ஏற்படுத்திடுது. உங்களுக்கு இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள், நோயை எப்படியாவது கொடுத்துரும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உங்களோட வாழ்க்கை துணைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ரைட். உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போகாமல் இருக்குது, வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு போக வச்சிடும், வேலையை கொடுத்துரும். வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லை, எங்கெங்கேயோ அப்ளிகேஷன் போட்டும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளும் இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது. ஒரு வரன் போய் பார்க்குறதோ, இவ்வளோ ஒரு ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்க்கலான்ட்டு போகிறதோ, அவங்க வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அந்த வரன் வீட்டில் போய் பேச்சுவார்த்தைகள் வைக்கிறதோ, ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டோம் சாமி ஆவணியில் கல்யாணம் அப்படின்னா ஆடி மாதம் கப்பு சுப்புன்னு இருங்க. அது இதுன்னு போய் உன்னுடைய எல்லாத்தையும் காட்டுறேன் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் சொதப்பி விட்டு வந்துட வேண்டாம். ரைட். பெரியவங்களா பார்த்து பேசுகிறது என்னமோ அது மட்டும் இருக்கட்டும். திருமணம்லாம் முடிவாயிடுச்சு, ஆவணியில் கல்யாணம், புரட்டாசியில் கல்யாணம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டம், இந்த ஆடி மாதம். ஏன்னா உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை நீங்கள் இப்படி அப்படின்னு உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை பொதுவாக காட்டுறக்கு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அதுக்கு விருப்பப்படுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை துணை கிட்ட அது போய் சேரணும், நம்ம எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ஏட்டிடியூடு உங்களை பற்றின ஒரு தவறான கருத்தாக அங்கே போய் உட்காந்துரும். கல்யாணம் நின்று போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரியவங்களா பார்த்து பேசிக்கிட்டோம். உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் கொஞ்சம் மினிமமாக இருந்தால் போதுமானது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறது நல்லது. இல்லை சாமி இனிமேல் தான் பேசவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆவணியில் பார்த்துக்கலாம். வரன் வருது பார்க்கலான்னு சொல்கிறாங்க, எப்போ ஆவணியில் பார்த்துக்கலாம். ஆடி 18க்கு மேலே பார்க்கலாமே, அந்த 12 நாள் இருக்குல்ல, ஆடிப்பெருக்கு முடிஞ்சிருச்சுன்னா தாராளமாக போகலாம், ஆடிப்பெருக்கு எல்லாம் பெருகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க கும்பராசிக்காரங்களே. திருமண வாழ்க்கை கண்டிப்பாக சாதகமாக முடியாது, நல்ல வரனா உங்களுக்கு அமையாது. ஸோ ஆடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவணியில் மற்ற விஷயங்களை பாருங்கள். ஆவணியில் சூரியன் கீழே இறங்கிடுவார், ஒரு ராசியை பார்ப்பார், 7ஆம் இடம் பலமாகுது, சூப்பர் வரனா கிடைக்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ரைட். நான் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா திருமணமே தாமதமாக தான் நடக்குது. தாமதமாக நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் அந்தளவுக்கு திருப்தி இல்லாமையே போயிட்டுருக்கு. கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள்லாம் அந்த மாதிரி இருந்தது. டிசம்பருக்கு மேலே அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. டிசம்பருக்கு மேலே ஒரு பியூரான ஒரு மேரேஜ் லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் கொஞ்சம் திருமண வாழ்க்கையை எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய கோச்சாரமாக தான் இருந்தது. இனி அதுவும் மாறும். அதே போல் 7ஆம் அதிபதியான சூரியன் போய் 6ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாத கோபம், முரட்டுத்தனம், பிடிவாதம். நான் அதை தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம். அப்பா அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம், மூத்த சகோதரன் சொன்னால் கேட்க மாட்டோம், சித்தப்பா சொன்னால் கேட்க மாட்டோம், மாமனார் சொன்னால், மாமியார் சொன்னால், வீட்டுக்காரர் சொன்னால், மனைவி சொன்னால் இதுதான் சரி, இப்படித்தான் பண்ணுவேன், நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், எதுலேயும் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடணும், மைண்டில் அதை வச்சுக்கிறது நல்லது. ஆனால் 6ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருக்குதா, குரு கூட உட்காந்துருக்கா, இப்போ நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம், எகென்ஸ்டாக பேசுகிறோம், பிடிக்கிறோம். அப்போ நம்மளை எதிரியாக நினைப்பாங்க இல்லையா? உங்களை எதிரியாக நினச்சி உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க தான் தோற்று போவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். எதிரிகளை மட்டும் இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய நோய் தொந்தரவுகளையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆற்றல் இருக்கும். சரியான மருத்துவர் கிடைப்பார், மருத்துவமனை கிடைக்கும், சரியாக டயக்னோஸ் பண்ணி சரியான மருந்துகளும் கிடைக்கும், ரிலீஃப் ஆவீங்க உடல் தொந்தரவுகள்லேருந்து. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். எதிரிகள் இல்லாத ஒரு சூழல் உருவாக்க முடியும். உடல் ரீதியாக நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும். முடிஞ்சளவு அது சரிப்படுத்த முடியாத நோய்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் ஆகும்,
கிரானிக்காக இருக்கிறது லேட் ஆகும். அக்யூட் டிசீஸாக இருந்தால் உடனுக்குடனே சரி பண்ணிடுவீங்க, கிரானிக்காக ஆக விட மாட்டீங்க. ஓகே, சூரியன் 6 தானே சார் மறையுது, அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்ல சார், அதை போய் பார்க்கக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னா அப்படி கிடையாது. குருவோட சேர்றாரு உச்சம் பெற்ற குரு, அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகளை தாராளமாக போய் செய்யலாம். முக்கியமாக கவர்மெண்ட்டில் கடன் வாங்கிறது, மானியம் வாங்கிறது, கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் வந்து ஹோம் லோனோ பிஸ்னஸ் லோனோ பர்சனல் லோனோ வாங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுதீங்க. ரைட், கடன் தொல்லை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கலாம். அதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்வீங்க. கடன் வாங்கவும் செய்வீங்க, வாங்கி இன்னொன்று அடைச்சிட்டு எல்லாம் ஒரு 10 பக்கம் இருக்குது, அதிகமாக வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் அடைக்கணும். ஒரு கடனை இப்போ பர்சனல் லோனோ பிஸ்னஸ் லோனோ எதோ வாங்கி எல்லா கடனையும் அடைச்சிட்டு போட்டு ஒன்றை மட்டும் அழகாக வட்டி கம்மியாக கட்டிகிட்டு இருப்பீங்க. அது மாதிரி கடன் தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழியும் இங்கே நடக்குது. உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா அம்புகளையும், அதாவது அம்புன்னா இங்கே பிரச்சனை, உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே யூட்டர்ன் பண்ணி யார் அந்த அம்பை விட்டாங்களோ அவங்களுக்கே அந்த பிரச்சனையை அந்த அம்பை கொண்டு போய் சேர்த்திடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடாக ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா சூரியன் 6ல் குருவோட சேர்ந்திருக்கிறார், 11ஆம் அதிபதியான குருவோட சேர்ந்திருக்கார். இப்போ எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை கட்டாயம் உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ 7 கூடிய ஒரு 6ல் குருவோட சேர்ந்திருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக பொருளாதார உதவிகளும் உடல் ரீதியான ஃபிசிக்கல் ஆள்பலம் இருக்குது அப்படின்னு காட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அதை காட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரியன் செய்துடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா உடம்புல பிரச்சனைகள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, நோயை சரி பண்ணுறதுக்கு எல்லாம் ஓகே, மறுபடியும் உடம்பை ஹீட் ஆகிக்காமல் பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் குரு இணைவு இருக்கும்போது சூடாக சாப்பிடணும்னு நினைப்போம். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற மாதிரி நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிடுவோம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சரிங்களா, எதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் அசதியை தருமோ, ஒரு டயர்னஸை தருமோ, சுறுசுறுப்பை கம்மி பண்ணுமோ, அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிடுவோம். அதுதான் இந்த காலகட்டம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாகவே மாறும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். என்ன உணவாக இருந்தாலும் சரி அரை வயிறு சாப்பிடுங்க. இந்த மாதம் ஃபுல்லாக போதும், அரை வயிறு சாப்பிடுங்க. உங்களுடைய சுறுசுறுப்புக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் அது சாதகமாக இருக்கும். ஆனால் நம்ம வாய் அது கேட்காது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ருசிச்சு சாப்பிடணும்னு நினைப்போம். அடப்போ வாழ்க்கையே இந்த பிறப்பு தான் எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா, ரசித்து சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். உணவில் கவனம் தேவை. இல்லைனா ஃபுட் பாய்சன் ஆகிறது, வாமிட்டிங் சென்சேஷன் ஆகிறது, டைஜஷன் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வர்ற காத்திருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையோ, பிசிஓஎஸ் ஆகிறதோ, ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதோ, இல்லை பீரியட் தள்ளி போகிறதோ, இல்லை ஓவர் பீரியட் ஆகிறதோ, இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம். உணவுனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அடிக்கடி தலைவலி வர்றது, சில நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதாவது ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த டைம் வந்துடுமோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே அந்த பயத்தை கொடுத்துரும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு சும்மா கேஸ்ட்ரிக் ஐட்டம் சாப்பிட்டு அதை எங்கேயாச்சும் போய் மார்பில் எங்கேயாச்சும் போய் உட்காந்துடும் கேஸு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இருதய பிரச்சனையை கொடுக்குதோ அப்படி இப்படிங்கிற பயத்தை கொடுத்துரும். நமக்கு கேஸ் எல்லாம் பிடிக்கல, ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னு இசிஜியில் எடுக்க போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்லுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, உணவோட கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே போல் கை வைத்தியம் தெரிஞ்சு வச்சுருப்பேன் அந்த காலகட்டம். இந்த மாதிரி கேஸ் பிடிச்சி வச்சுட்டா வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி போட்டு தான் அடுத்தது அது எதுலையும் தெரியாதலைன்னு தான் ஹாஸ்பிட்டல் போகிறது. சின்ன சின்ன கை வைத்தியங்களை கற்று வச்சுருப்போம். சித்து வேலைகள்லாம் செய்வோம், மேஜிக் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் செய்வோம். சரிங்களா? காலையில் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், மதியம் அங்கே போயிடுவோம். இங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்தா அங்கே நிற்போம். நம்ம இங்கே வருவோம்னு நினைக்காம நம்மளை ஏமாத்துறதுக்காக எதிரிகள் சில வேலைகளை செய்வாங்க. இங்கே இருக்கிற மாதிரியே பாவலா பண்ணிவிட்டு அங்கே போய் நின்று அவங்கள அடித்து முடிச்சு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஃபேவரு. மேலதிகாரிகள் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. வேலையில் எதிர்ப்புகளை ஜெயிப்பீங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு மேலே ஒர்க்லோடு கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. ஆடை ஆபரணங்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க.
முக்கியமாக குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா குழந்தைகளுக்காக அதிக ஆடை ஆபரணங்களை வாங்குறதோ, அவங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி தரதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக நடக்கும். ஏன்னா குருவோட சூரியன் இருக்கும்போது இந்த வேலைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா நம்மளுக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பொருள் எல்லாம் வாங்குவோம், பிடிப்போம். குழந்தைக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். அவங்க கைக்கு நீட்டுறதான் வாங்கி கொடுத்துருவோம். கையில் காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கவனமாக இருக்கும். வாங்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ அந்த செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது எதிரிகளை ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? எதிரிகள் எவ்வளோ வந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட போட்டி சண்டைன்னு வந்தால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட். அவர் குரு கூட சூரியன் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப மரியாதைக்குரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிரியாகவே வருவாங்க. முதல்ல சின்ன பொட்டு குடிசையெல்லாம் தூக்கி அவங்களே எதிரியாகவே நினைக்க மாட்டோம் நம்ம. அப்படி வர்றவங்களும் ஒருத்தரை ஜெயிச்சோம்னா இன்னொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எகைன் அடுத்தடுத்து அதையும் கிராஸ் பண்ணி தான் வருவீங்க. அதையும் ஜெயிச்சு தான் வருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக ஒரு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் வருது. அதுக்கு லேசர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தாராளமாக போய் பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல போய் சனி இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணாமலாம் இருக்க வேண்டாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அந்த சனி வக்ரமாகுது. குரு பார்வையில் தான் அந்த சனி இருக்குது அப்படிங்கிறதுனால தாராளமாக கண் சம்மந்தமான அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். இது 35 வயசு வரைக்கும் இல்லை, வயது முதிர்ந்த எல்லாருமே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து ஆடி 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் விட்டு போகுது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்குறீங்க. ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. என்னென்னா நண்பர்களுடைய மாற்றத்தினால்தான் அது காரணம். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பெஞ்சிலேருந்து இன்னொரு பெஞ்சுக்கு போடுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போடுவாங்க. ஸோ அந்த வேலை மாற்றம் வேலை போல இருக்கும். ஸோ அப்போ சேரக்கூடிய நபர்கள் நல்ல மனம் படைத்த நபர்களாக என்ன ஏதுங்கிறத பார்த்து பேசிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு புதிய உறவுகளை, புதிய நபர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த மாதம் அந்த சாதகமாக இல்லை. வயது முதிர்ந்த நபர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் ஏதாவது இருந்ததுன்னா ஆயுள் சம்பந்தமான பயம் நீங்கிவிடும் அப்படிங்கிறது சொல்லுது. இல்லைப்பா கொஞ்சம் நாளைக்கு இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்களாக உணர்ந்துக்குவீங்க. அப்படி ஒரு அமைப்பு தான் காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்ததாக சுக்கரனை பற்றி பேசும்போது தான் இங்கே கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டிய காரியமாக இருக்குது. ஏன்னா சுகாதிபதி போய் நீசமாகிறார். சுகாதிபதி நீசம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல விஷயமானு கேட்டால் இல்லை. ஏன்னா சுகாதிபதி நீசம் அடையும் போது என்னென்னா பொருளாதாரம், மற்ற விஷயம், கணவன் மனைவி எல்லாம் இருக்கும். ஆனால் உடல் சுகம் அப்படிங்கிறது கிடைக்காது. இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகிறதும், பகல் நேரங்களில் தூக்கம் வர்றதும், இரவு நேரங்களில் வேலை அதிகமாக இருக்கிறதும், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கொடுக்குது. நினச்ச இடத்துக்கு நினச்சபடி வாகனத்தில் போயிட்டு வர முடியாது. டூரு இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணாலும் அது பிளான் தள்ளி போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதே போல் வந்து இருதயம் சார்ந்த பயம் வந்து போகிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இங்கே ஒரு பாசிட்டிவான சைன் என்ன தெரியுங்களா? சுக்கிரன் நீசமாகிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். பாசிட்டிவான சைன் என்ன அப்படின்னா, உங்களுடைய தந்தையினுடைய சொத்து இருக்கு இல்லையா, தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்து, தந்தை பெயரில் இருக்கக்கூடிய சொத்து, இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். போய் கேட்டிங்கன்னா போதும். தந்தை இருக்கணும், தந்தை கிட்ட கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஓகே. ஆனால் அதுக்கு உங்களுடைய தந்தை ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தாயார் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. நான் 4 கூடியதை நீசமாகுது. தாயார் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அவர் 9 கூடியவர் தான் தன் வீட்டுக்கு 12 போய் மறைகிறாரு. 4 கூடியவர் தன் வீட்டுக்கு 9 திரிகோணத்தில் போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு நீசமாயி. அப்படிங்கும்போது தாயார் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க, தந்தை உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. நான் சொத்து பத்து விஷயங்களும் மற்ற எல்லாத்துலேயும். ரைட். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கும்பம் அப்படிங்கிறது வந்து இது நிறைகுடம், அது என்றைக்குமே ததும்பாது. ஸோ சரியாக பிளான் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். சரி, அட்டமஸ்தானத்தில் போய் சுக்கிரன் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் 8ல் போய் மறைகிறார், நீசமாகிறார் அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஆனாலும் இங்கே என்ன சொல்லுதுன்னா, சுக்கிரன் நீசமாக இருக்கு இல்லையா, அதனால் பாதிப்பு இல்லை. சங்கத்தில் வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. மறுபடியும் ரீஜன் ஆகிக்குவோம்.
ரொம்ப சீக்கிரமாக சுக்கிரன் துலாத்துக்குள்ளே வந்துடுவார், ரொம்ப சீக்கிரம் ரீஜாயின் ஆகிக்குவோம். ஓகே. அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளை இந்த சுக்கிரன் பெற்றுத் தருவார். எப்போ? ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே பொருளாதார ரீதியான உதவிகளை பெற்றுத் தருவார். வேணுங்கிற அளவு கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லிட முடியாது. ஏன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கு இல்லையா, அது உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யாது. ஆனால் பத்தியும் பத்தாமல் எப்படியோ வாழ்க்கை துணை வழியிலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். கேட்காம கிடைக்கக்கூடிய உதவி அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆயுள் சம்பந்தமான பயம் நீங்கும். ஆண்களோ பெண்கள் மீது அதிக நாட்டம் ஏற்படுது. இப்போ திருமணமான ஆண்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியின் மீது மட்டும் பிரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரு பிரியத்தை வெளிப்படுத்தாதீங்க. அது குடும்பத்தில் சிக்கலை உருவாக்கிடும். அது முக்கியமான விஷயமா இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேலே எல்லாத்துக்கிட்டையும் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு மனநிலைமை உங்கள்கிட்ட இருக்குது. சும்மா நம்ம ஜென்ரலாக ஜாலியாக சிரித்து பேசுவோம், ஜென்ரலாக தான் பேசுவோம், ஜென்ரல் டாக்காக தான் இருக்கும். ஆனால் அது பார்த்துட்டிங்கன்னா மற்றவர்களுடைய பார்வைக்கு வேறு மாதிரி போயிடும். அது கணவன் மனைவி உறவில் பிரச்சனையை கொடுத்துருக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆண்கள் உஷாராக இருங்க. பெண்கள் லேடிஸ் கூட பேசும்போது பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் வந்து சுக்கிரன் நீசமாயிருச்சு சார் 8ஆம் இடத்துல, இப்போ வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது வருமானம் வருமா, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு கேட்போம் இல்லையா. கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகணம்னு தசாபுத்தி நடத்தணும். சுக்கிர தசை கூட நடக்கணுங்கிறதுல இந்த நட்சத்திரங்கள் நின்று ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளாதார முன்னேற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாபம் கிடைக்கும். லாட்ரி தான் அவ்வளோ ஒன்றும் இல்லை, செய்யக்கூடிய வேலையில் திடீர்னு ஒரு மாற்றம் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம். தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் திடீர்னு ஒரு லாபம், நிறைய கஸ்டமர் கிடைச்சி திடீர்னு ஒரு சேல் நல்லபடியாக நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். சரிங்களா? பெரிய லெவலில் இல்லைனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, அதில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு 10% முடியாத பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களோ திருமணமாக இருக்காங்களோ யாரோ முடியாத பெண்களுக்கு உதவி, ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறேன், குழந்தைகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது குடும்பம் சார்ந்த நபர்களாக இருக்கக்கூடாது தான் முக்கியம். குடும்பம் சார்ந்த நபர்களாக இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. அப்போ இந்த காலகட்டம் தொழிலில் இல்லை கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதே நேரத்தில் வேலையிலையும் விளையாட்டுலையும் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். என்னதான் மனைவியோ கணவனோ உதவி செய்தாலும் அவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருது. அதாவது சுக குறைபாடு ஏற்படும் இல்லையா. நாலு கூடி தான் நீசமாகி போயிடுச்சு, சுக குறைபாடு ஏற்படும். அதே போல் ஒரு 15 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மர்ம உறுப்பில் பாதிப்புகளை சொல்கிறது. பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதலோ சிவந்து போகிறதோ புண்ணாகிறது, ஆண்களாக இருந்தாலும் அதே மாதிரி புண்ணாகிறது, ஒரு அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க, அதான் நல்லது. நல்லா குளியலில் தான் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. சுத்தமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா சுக்கிரன் நீசமாகும்போது சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும். ஓகே. சுக்கிரனும் நீச்சம் பெற்றாலும் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நன்மை செஞ்சிடறாரு. ஆனால் செவ்வாய் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குது, 10 கூடியவர். இது வந்து தொழிலில் இதுவரை இருந்த எதிர்ப்புகளை சரி செய்திடும். தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி லாபத்தை நோக்கி நகரத்துக்கு உண்டான வேலையை செஞ்சிருது. முதல்ல மனசுக்குள்ளே வந்து தைரியத்தை, தன்னம்பிக்கையை, இது என்னால் செய்ய முடியும், இதை செஞ்சிருவேன், பிடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துடுது. நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து போட்ட திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றலையும் கொடுத்து செயல்படுத்தி அந்த செயலில் வெற்றியும் பார்க்க போகிறீங்க. அதாவது மாத கடைசியில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துக்கு போகும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக நடந்துப்பீங்க. ராகு என்னதான் பண்ணாலும் சரி, ராகு ராசிக்குள்ளே இருந்தாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. ஸோ அப்போ எல்லா வல்லமே இருந்தாலும் முதல்ல பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு செயல் உத்வேகம் வேணும் இல்லையா, அது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகே. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, முக்கியமாக குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. மாத இறுதியில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஸோ ஆடி 20க்கு மேலே குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ரைட். குழந்தையினுடைய படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய திட்டங்களை ஆடி 20ஆம் தேதிக்கு மேலே யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட, வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. அப்படி எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான், அந்த விஷயத்தை அதோட மறந்துட வேண்டியதான். அது அந்த அந்த ஐடியா, அந்த திட்டமெல்லாம் நீ நடக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுங்க. அதை பூட்டி சாவி போட்டு சங்கு ஊதிடுவாங்க அந்த விஷயத்துக்கு, அந்த ஐடியாவுக்கு, அந்த ஆசைக்கு. ஸோ சொல்லக்கூடாது. 20ஆம் தேதிக்கு மேலே கவனமாக இருங்க. ரைட். ஸோ மற்றபடி புதன் பெருசாக இன்னும் நெகட்டிவாக செய்ய போகிறது கிடையாது. நல்ல விஷயங்களாக செய்ய காத்திருக்கிறார். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.